மதுமதி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேட்பேன்னு பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அப்படின்னா நீங்க என்ன? இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும்தான். இந்த சீட்டு உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸும் நீதான். ஆமா, நான் தான் பாஸ். எஸ், ஐ அம் தி பாஸ். 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 மதுமதி. எஸ் பாஸ். அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கம் ஹியர். கமிங் பாஸ். Thank you, boss. டேய் மல்லி, என்ன குடிக்கிறியா? பிளாக் காபி குடிச்சா உன் உடம்பெல்லாம் கருப்பாயிரும்ல. வெள்ளையா பால் கொண்டு வரேன், குடிக்கிறியா? குடிக்கிறேன். சீச்சி சீச்சி. டேய், காபி குடுறா. சார், பாஸ் கூப்பிடுறாரு. இத டேபிள்ல வச்சிடு. சரி சார். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். நீ முதல்ல உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டு வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே. கோவிந்தா, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க அக்கா பையன் மனோவர அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பக்கத்துல பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு? யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா. மாமா, தனுஷ் சிம்புலாம் உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா, நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறேன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ, டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ரோசியை பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா, இப்ப சொன்ன ஒரு வார்த்தை 100ல ஒரு வார்த்தை 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாழ கொடுத்துறியே. நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. யோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ, வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாப்பிள்ள இல்லையா? பொண்ணை பெத்த தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ட படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி,
அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்களை நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணமாயி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டேன். ஐயோ சங்கையா சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கே, காசு கீச்சு வாங்கிட்டே. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதமே புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு, போ போ போ. என்ன செங்க அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரிழந்து வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா, கிளம்புங்க மாமா. எந்திரி மாமா. அஞ்சு அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, சிக் சிக் புக்கு 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 புக்கு. எங்க சத்து வருது? நீங்க பூரா ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த். மாமா தங்குவது போல நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவிய. ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துடா. நீங்க அப்ப பார்த்து சும்மா இருக்க, போடுறி போடு தோழி. அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கையை கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. இத பார்க்கணும் எவ்வளவு. மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா தப்பு நடந்து போச்சு, மாமா தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா, இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது. தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலே. டேய்
மாமா நீங்க தான் எங்களுக்கு தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்துட்டு மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 ஐயோ அழகு தலை வந்துட்டானே. போடு தள்ளிப்படு மாப்பிள்ள மாப்பிள்ள கண்ணா அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 விடுதலை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேசன்? நீங்க தானுங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி, ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி உன்னை கொன்னுட்டு நானே. அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டுன்னு வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு, குந்தலில பூக்காடு, என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்ட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா 1 மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்டா உனக்கு கேட்கணும், டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட். 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ, நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ், ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லால வாசிக்கிறியா இல்ல ஏவர்லால வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்ல வை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுதே இந்த பதுமை. இருக்கும் அதே மாதிரி உன் கை வேலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சின்னக்கி, இங்க பாரு மீரா, இவன் என் பொண்டாட்டி மாமன். இவன் எங்க அப்பாக்கு புருஷன். இவன் ஜெயில்ல ரொம்ப நாளா இருந்தனால துரு பிடிச்ச ராடாட்டா ஆயிட்டான். இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் லவ், கொஞ்சம் ஜிவ்வு, கொஞ்சம் சரசெல்லாம் கத்து கொடு. எங்கவன் என்ன இது எகிறது? அம்மாடி எனக்கு போச்சு. குறும்புக்காரன். உனக்காக நான் இங்க 20 வயசோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நீ இந்த 40 வயசோட என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க பையனுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்ல? ஓய், கொல்லனுக்கு பிறந்த மாங்காய் மடியா? ஆம்பளைனா பாம்பு படமாட்டோம். ஒஃப்னா ஓதுனா வசனை எந்திரிக்கணும். உனக்கு ஜெயில் களிய தின்னு தின்னு வோல்டேஜ் டிராப் ஆயி போச்சு. சார்ஜ் ஏத்த தான் உன்கிட்ட கூட்டி வந்தேன். சார்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உள்ள ஜெனரேட்டரே வைக்கணும். பள்ளி தோலையும் கௌதாரி காலையும் போட்டு குழம்பு வச்சு 7 வேளைக்கு மூக்கால நீ நக்கணும். அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும். அது அம்மா கிட்ட பேசிக்கோ, அது செப்பரேட் ரேட். நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன், அது என்ன நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சாதான்
நான் உனக்கு வைத்தியம் செய்வேன். எங்க இருக்குதுமா அந்த பொம்மை? முதல்ல இதை காட்டுமா, உடனே கண்டுபிடிக்கிறேம்மா. காமிக்கிட்டா? உங்க பையனை ராத்திரி இங்கே விட்டுடுங்க, புரட்டி புரட்டி போட்டு பதம் பார்த்துடுறோம். பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ கொடு. தூங்க விடாம கவனிக்கிறதே என் வேலை, புரட்டி பாக்குறதே எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா. சும்மா இருக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர. அதை திறக்க முடியாது, தொல்லை பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. என்னமா அது லொல்லு? என்னவா? மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துருப்பிடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு. எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தாதான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான் முடியாவது ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதுமை சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து புலம்புவ. வந்துட்டே எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கம்பெனி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்க வெட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏய், 4 பேமெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு. ராத்திரி பார்ட்டி முடிஞ்சு விடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? கிட்ட முண்டம் எல்லாரும் கண்ணு கேட் ஜன்னல் மேலேயே இருக்கு. அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏய் புஜ்ஜி, புஜ்ஜி. ஏய் என்னடா சுத்திட்டு இருக்க? இந்த பொம்மை நான் நினைச்சது அத்தியா மறுடிச்சுனா எவ்வளவு நல்லா இருக்கும். புருஷனோட தயவே வேண்டான்னு ஒருத்தி வீட்டுல வந்து கிடக்குறாள், அவள மறக்கடா. ஏன் இப்படி அறிவு கட்ட தனமா பேசுற? செகண்ட் ஹேண்டான இந்திராவை கட்டிக்கிறத விட சீனியர் செகண்ட் ஹேண்டான அத்தையை கட்டிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஏண்டா ஏதேதோ உளர்ற? அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து, உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராயை வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து. அத்தை சித்தடியா பைத்தியக்காரத்தனமா பேசுனேன்னு வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு. நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன். உள்ள போனதும் நீ போயிடணும். இவன் சுரங்கம் தோன்றதாவது, நான் உள்ள போறதாவது. அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜ்ஜி எங்க? எல்லாரும் கூட சுதியோட பாடுங்க. உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. ஆம்பளைன்னு என்னைக்கெல்லாம் நிரூபிக்க போற? அங்க அந்த பொண்ணு மடக்கிறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க, இங்க இந்த பொண்ணுகிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்தவன மறந்துடுறா? போனா போகுதுன்னு ஒன்னு சொன்னேன். பாஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க. என்ன வேலை செஞ்சிருக்கடா? அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கிறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கிறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும். நீ வாடா. ஐயோ இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வர்த்தம் அதான் போட்டிருக்கா. பஜ்ஜி, சமோசா, சமோசா, வடை, மிளகா, மிளகா. உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஃபாதர் நான் சொல்லு. மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா? ஏய் சமோசா செட்டி, ஒரு 100 ரூபாய் கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியாரேன். நீ கூட நான் வாங்கியாரேன். எப்படி படுத்திருக்கிற பாரு, வெக்கம் இல்லாம. இதுல பெருமூச்சு வேற. சீக்கிரம் போட்டு போடு. எத? படுக்கைய. அதானே பார்த்தேன், வேற ஏதோ நினைச்சேன். மெதுவாயா?
என்ன இது மல்லாக்கப்படுத்திருக்க? திரும்பி குப்புறப்படு. எனக்கு மல்லாக்கப்படுத்ததா தூக்கம் வரும். சரி, அப்ப ஒரு வேலை செய். நீ வந்து மேல படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு. ஏய், நீ மல்லாக்கி ஏன் படுத்திருக்க? குப்புற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்கு படுத்து தான் தூங்குவேன். நீ மட்டும் புடிவாதத்தை விடாம புடிச்ச மசலுக்கு மூணே காலுங்கறியே. அப்பா, ஐயோ, எதுக்கு என் கைய பிடிச்சு இழுத்த? இந்த அமுக்கு அமுக்கிட்டியா? நான் நமக்குறேனா? ஏன் போய் சொல்றேன்? ஐயோ, நேத்து வரைக்கும் சந்திரோதயம் மாதிரி இருந்த என் முகத்துல இன்னைக்கு நீ கையால தொட்டது எவ்வளவு பருவந்துச்சு பாரு. நாளைக்கு வெளியில நான் என் முகத்தை எப்படி கொண்டு போக முடியும்? என் பருக்குறைய ஒரு வழி சொல்லு. கவலைய விடு, ஒரு ஏத்தி ஏத்துனா எல்லாம் போயிடும். எதை சொல்ற? எதையா? கடுக்காய் அரைச்சு ஒரு ஏத்துனா பருவெல்லாம் பட்டு பட்டு இல்ல, பட்டாபட்டு. அப்ப 2 தடவை ஏத்தனா? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ABCD எங்க அப்பா வாயில பின்னனையா காலம் கழிச்சு பொறுத்திருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த 2வது நாளே என்னோட பலகை உடைஞ்சு போச்சு. போடுப்பு நின்னு போச்சு. யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை நோட்டுதான் வைப்பேன். என்ன செய்யற? நௌராதயா. நௌராத இருக்கட்டும். பொழுது விடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பஸ்ல நீ ஊருக்கு கிளம்பணும். விடிஞ்சு எந்திரிச்சது காபி குடினா? எங்க விழுந்துருச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, எங்க பெரியம்மா என்ன கொன்னுடுவா. ஏய், நீ கிளம்பலையா இன்னும்? விடிச்சது கிளம்பணும் தான் நினைச்சேன். ஆனா என்னது விழுந்துருச்சே. உந்து விழுந்துருச்சா? எப்படி விட விட்ட? ஆமா, என்ன விழுந்துருச்சு? என்னடா, என் மூக்குத்தி தான் எங்கயோ கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? அது ராத்திரி நீ என்கிட்ட செஞ்ச கலாட்டாவுக்கு மூக்குத்தி இல்ல, இடுப்புல கட்டுற ஒடியான கூட கீழே விழுந்திருக்கும். ஓ, மூக்குக்கு ஓட்டையே இல்ல, எப்படி மூக்குத்தி கீழே விழும்? அது மூக்குத்தி கீழே விழுந்தனால ஓட்ட மூடிச்சு. மூணு ஓட்டைக்கு மூக்குத்தி எதுக்கு? பாபா, எப்படி போறது? மூக்குத்தி கிடைக்காம நான் என் வீட்டுக்கு போனா அங்க உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? முடியாதுப்பா. அப்படின்னா உன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ போக மாட்டியா? போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன். டேய், என்ன பிரச்சனைடா இங்க? இந்த பாருமா, உன் மூக்குத்தி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நீ போய்தான் ஆகணும். இல்ல நான் தான் திட்டு வாங்குவேன். அவ எப்படி போவா? இந்த விஷயத்தை அவ வெளியே உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான். மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். பொல்லாத மூக்குத்தி போனா போட்டும், நான் கிளம்புறேன். உனக்கு தான் சொல்றேன், மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்டி வெளியே போக கூடாது. உள்ள போ. சொல்லேன் பெருசு. இருக்க சொல்லிட்டான்ல, உள்ள போ. சொல்லிட்டீங்கல்ல, உள்ளத்தும் போறேன். ஏன்டா டேய், பழம் நழுவி பால்ல வந்துச்சு போல் இருக்க.